வந்துட்டேன்டா ஷேடோ இஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பைட் மீ. இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் சாரி மை புக்கிலே தொண்டை சரியில்லாத காரணத்தினால தான் பைட் மீ வந்து நான் லேட் ஆக்குனேனே. பட் இப்போவுமே எனக்கு தொண்டை வந்து கொஞ்சம் கோளாறான மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் போல் போட்டப்போ நீங்கள் வந்து பைட் மீ வேணும்னு சொல்லிட்டீங்க. பரவாயில்ல, ஜிமின் தான் ரொம்ப முக்கியப்பில் நம்ம இந்த ஸ்டோரியில் காமெடிக்கு. ஸோ தொண்டை கிரிச்சுன்னு போச்சுன்னு கஷ்டமாக போயிடும்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, கொண்டு போக முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெயிட், நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணிங்களா? அடுத்த எபிசோடு வரணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அதே ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கணும்ல. அத்தனை பேர் எங்கே இருந்தீங்கன்னு தெரில, அவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ போய் செகண்ட் எபிசோடுக்கு மட்டும் எனக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ அடுத்த எபிசோட், இந்த எபிசோடுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் தரலைன்னா அப்புறம் அவ்வளோதான் புக்கில். நான் ஒன்றும் உங்களுக்கு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நான் தரேன் அப்படின்னா, அப்போ நீங்களும் என்னை சந்தோஷப்படுத்துகிறதே வந்து இந்த கமெண்ட்ஸில் தான். நான் ரிப்ளை தராமலாம் இருக்க மாட்டேன் புக்கில். எல்லாத்துக்கும் ஒன்றா சேர்த்து தான் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா ஒரு ஆளுக்கு பண்ணிவிட்டு ஒரு ஆளுக்கு பண்ணாமல் போனோம்னா அது ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ரிப்ளை வந்து பொறுமையாகவே நான் எல்லாத்துக்குமே சேர்த்தாப்புல தான் பண்ணுவேன். தனித்தனியாக ஃபேவர் வச்சு பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணணும், இல்லாட்டினா வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் அவ்வளோதான். நல்லா நைட் டைம் ஆகுது. நம்ம ஜிமின் தான் வந்து அப்படியே அந்த ஒடிஞ்சு போன கதை வந்து ஆள் வச்சு அப்படியே சரி பண்ணிகிட்ருக்கான். ரோட்லேருந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கான். யோ இனிமேல் யாராச்சும் அச்சா ஒடியாத அளவுக்கு கதவை நல்லா ரெடி பண்ண முடியுமா? எப்போ பார்த்தாலும் இந்த கதவை உறைஞ்சிட்டே இருக்குதுப்பா. இதுக்கு ஏதாச்சும் ஒரு முக்கியமான இரும்பில் கதவை தச்சு போட்டுடலாமான்னு பார்த்துட்ருக்கேன். யார் இவன்? சரியான லூஸாக இருப்பான் போல. எங்க இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவராக தெரியலையா? டப்பா கடைக்கு போய் இரும்பில் கதவு போடலான்றீங்க. செக்யூரிட்டி அதிகமாக இருக்க போது. கறிக்கடை தானே, நாயை தவிர மற்ற எது வரப்போகுது. ஒன்றுத்துக்கே அந்த வேம்பயர்கிட்ட விட்டுருக்கணும்டா, அப்போ தெரியும். என்னது வேம்பயரா? அதெல்லாம் நம்ம உலகத்தில் இருக்கா சார்? நேரில் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். கதையை கேட்டு எம்பிட்டு போராடுது பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சிச்சி, கிளம்பு ரெடி ஆகிடுச்சா இல்லையா? அப்பையிலேருந்து கதவே பிடிச்சி முத்தம் கொடுத்துட்ருக்க. ஆமாம் ரெடி ஆயிடுச்சு சார். ஸ்ட்ராங்கானே கதவு தானே? அதான் என்கிட்ட வந்து தப்பிச்சா போதுண்டா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை வாங்கிட்டு குடுன்னு போயிடுறான். ஸோ ஜிமினும் அப்படியே கடைக்குள்ளே போயிட்டு கதவை க்ளோஸ் பண்ணலான்னு போகிறப்போ அங்கேருந்து நம்ம டேங் தான் அப்படியே ஜங்குக்கு தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். என்ன அப்படியே குழந்த மாதிரி தூக்கிட்டு வந்துட்டுருக்கோம் ஒன்று. ஐயா, அப்படியே போய் விட்டுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வருவான்னு பார்த்தா கடை வரை எழுத்துட்டு வந்துட்டுருக்கான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதறிட்டு நின்றுட்டே இருக்கான். டேங்கும் அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து ஜங்குக்கு அப்படியே ஓரமாக நிற்க வைக்கிறான். ஏய் டேங்கு, என்ன இது? இந்த ரத்த கட்டர் எதுக்குடா இப்போ கூட்டு வந்த? எதுக்கு கூட்டு வந்தேன்? என் உயிர் பார்த்துக்கா? ஆல்ரெடி ஒன்று வச்சு என்னால் மேய்க்க முடியாது. இல்லை இதுக்கடா இருந்தது. டி அதெல்லாம் ஒன்றும்லாம். இனிமேல் அவன் இங்கே தான் தங்க போகிறான். எதே இங்கே தான் தங்க போகிறேன்னா? இல்லை எனக்கு புரியல. எதுக்காக இங்கே தங்கணும்? அதுவும் இங்கே ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது. அதையும் நீயும் நானும் தான் வந்து ஷேர் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அப்புறம் எதுக்கா நீ வந்து இவங்களாம் நம்ம கூட படுத்தவங்கணும்? வேணா நீ வெளியே படுத்தவங்க ஹாலில். எதே வெளியே படுத்தவங்கணுமா? எதுக்கு? நல்லா வெளியில் படிக்க மாட்டேப்பா. சரி, அப்போ நீ அவன் கூட படுத்தவங்க. அதுக்கு நான் வெளியவே படுத்து ரோடு கடியில் கொசு வாங்கிட்டு உட்காந்துட்ருப்பேனே. வேணா நல்லா இதுக்கு அவன் பக்கத்தில் படிக்கணும், அதெல்லாம் முடியாது. எனக்கு என் சுகாச்சல் இருக்குது, நான் போய் அது கூட போய் படுத்துக்கிறேன். உங்களுக்குள்ளே நல்லா படுக்க மாட்டேன் புடா. ஓ அப்படி இங்கே படுக்க மாட்டா? நான் உனக்கு அங்கே போய் படுக்கணும்னு ஆசையா? ஜெமன், நீ எதுக்காண்டி அப்போது என் கூட படுத்தவங்க மாட்டியா? சீரியஸ்லிப்பா, எனக்கு ஒரு ரத்தத்து மேலே தான் ஆசை. பட் ஆனால் ஓ மேலெல்லாம் அவ்வளோதான் ஆசை இல்லை. நான் உன்னை லவ்லாம் பண்ண மாட்டேன். எதே லவ்வா? இங்கே பேர் ஆல்ரெடி எனக்கு ஆள் இருக்கு. இருந்தாலும் நீ என்னவே லவ் பண்ணுறேன்னு சொல்லி நீ என்ன கலாய்க்கிறியா? இல்லை நீ பண்ணுறதை பார்த்தோன்னே நான் என்னமோ ஒன்று அப்படி பண்ணுறதுக்காண்டி தான் வந்து இப்படி ஒரு விட்டு போட்டோ வீட்டுக்குள்ளே வந்த மாதிரிலாம் நீ பேசின மாதிரி இருந்துச்சு. அதான். ஏன் ஜெமினா, நான் உன் கூட இந்த வீட்டில் நான் தங்கக்கூடாதா? ஏய், மனுஷன் கூட தங்கலாண்டா, மிருகம் கூடலாம் எதுக்கிட்ட தங்கணும்? என்னால் முடியாது. ஹீரோ வேணாம், உனக்காண்டி வேணாம். நான் என்னோட சென்சிங் ஸ்மெல்லை கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா உன்னோட பிளட்டோட ஸ்மெல் எனக்கு ஓவராக வருது.
அதுவும் என்னைக்குமே எனக்கு இந்த மாதிரி வந்தது கிடையாது. பட் இன்னைக்கு எனக்கு அவன் மேலே ரொம்ப ரொம்ப ஓவராக வருது. அதுதான் என்னன்னு தெரில. ஏ ரொம்ப ஆசைதான் போலே. அப்போதான்டா நான் நல்லா நல்லா தெளிவாக முடிவெடுக்கணும். இன்னையிலேருந்து உன் கூட வரவே மாட்டேன், சேரவே மாட்டேன், பேசவே மாட்டேன். இப்படி அவங்க பேசிகிட்டே இருக்கிறப்போ சுகா தான் அப்படியே ஒழுகுல வரான். ஆ ஏய் சுகா, எங்கே போன? ஒன்று நான் அப்பெல்லாம் தேடிட்டே இருந்தேன் தெரியுமா? ஃபோன் பண்ணால் கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்ற. ஏன் ஃபோனின்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்க? டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கோவம் வந்துச்சா, அதான் ஒரு நாயை போட்டு அடிச்சுட்டு வந்தேன். நாயா? என்னாச்சு? ஆமாம், உங்ககிட்ட மின்கோன்னால அவன் எங்க? அவனையும் தான் கூப்பிட்டு போனேன், அவன் தானே மெயினா அப்படின்னு சொல்ல கரெக்டாக மின்கோ அப்படியே ஒளியில் வரான். ஆ ஐயோ மின்கோ, என்னாச்சு? பிச்சு போட்டு கோழி மாதிரி வந்துட்டுருக்கு. கையை விடு, கையை விடு, கையெல்லாம் தொடாத. நீ தொட்டா ஒரு ஆளி ரொம்ப ஒரு மாதிரி காய்ச்சலாக இருக்கும். ஸோ அதனால் அப்படியே விட்டுற. சுகா, நீ தான் உன்னை அச்சியா? அட பாவி, நாயின்னு சொன்னது இவனு தானா? எது நாயா? டேய் என்னடா ரொம்ப போட்டு வெளுத்து வாங்கியிருக்க போல சுகா. நல்லா ஓவராக போட்டுட்டு இருந்தான். ஆமாம், இவனை எதுக்காக நீங்கள் இங்கே கூட்டு வந்திருக்கீங்க? வேணாம், பிரச்சனையாக்கும். நான் சொல்கிறது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேன்னுது? எந்த பிரச்சனையும் ஆகாது. இதை பற்றி உனக்கு நான் அப்புறமா சொல்லி புரிய வைக்கிறேன். அது எப்படி? நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்ல. ஸோ சுகா அதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல அப்படியே அமைதியாயிடுறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே சுகா கிட்ட போய் அவனோட சட்டையெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு, சுகா அப்படிலாம் சொல்லாத, ஏற்று சண்டை போடுறா, அங்கே பாரு அதெல்லாம் வெறும் ரத்த கட்டேரி, அது நம்மளுக்கு கச்சை விட்டுச்சுன்னா நீ நானும் செத்து போயிடுவோம் சுகா. வேணாம், நம்ம 2 பேரும் உயிரோடு இருக்கணும்ல. டேங்க் பையன் அவன் என்னென்னாலும் பண்ணிட்டு போட்டோம், நம்மளாம் வேணாண்டா, வா இவன் கூட சண்டை போட்டாச்சோ நம்ம ஊரை விட்டு ஓடிடலாம். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்ல அங்கே அப்படியே டேங்க் பார்க்குறான். ஓ சரி, நீ அவனை பார்த்து பயப்படுறா, ஆனால் ஆல்ஃபா அது யாருன்னு உனக்கு தெரியுமா? டேய் நானும் அப்போலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். என்னடா சும்மா புரியாத மாதிரியா அப்போலேருந்து ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்னதான் சொல்கிறேன் இல்லை, எனக்கு மேக்ஸ்லாம் பிடிக்காதுப்பா, அந்த சைட் நான் போக மாட்டேன். ஆனால் இன்னும் ஒரு பிள்ளைக்கு ஏதாவது தெரியலனா அதை வச்சா காய்ச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ டேய், அதான் அவன்கிட்ட கீழே அதை சொல்லுவான். என்ன சொல்கிறா? என்னடா எங்கிட்ட இது மாதிரியா இன்னும் சொல்லணும் உனக்கு? நான் சொன்னால் என்ன வந்து நீ என்னை விட்டு போயிடக்கூடாது, பயப்படக்கூடாது. நான் இதுக்கு நீ உன்னை பற்றி பயப்படணும்? ஊர் வேணா உன்னை பற்றி பயப்படலாம், நான் பயப்பட மாட்டேன். ஜிமின் ரொம்ப தைரியசாலி. அப்படியா? அப்புறதோட ஜங்குக்கு பற்றி பயப்படுறா? அது வேற, அது வந்து மிருகம் இல்லை. டி அது பேர்ட்ரா. பேர்டா ஏதோ 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 எனக்கு எதுவுமே வேணாம். நான் எப்பயுமே சுகா மட்டும் நம்புவேன். போ நல்லா சொல்லுவான். சொல்ல நான் ஆல்ஃபா. அதான் உன்னே சொல்லிட்டேனே, அப்படின்னா என்ன? நான் ஒரு உல்ஃப் மாதிரி. உல்ஃபா? இது ஓநாய் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுவா? அடிச்சி என்ன விளாட்றியா? நல்லா இதுக்கிட்ட அதை நம்பணும், அதெல்லாம் நம்ப மாட்டேன். அது எப்படி ஓநாய் வந்து மனுஷனாக வந்து நிற்கும்? நான் நல்லா நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேனா? காட்டிடுறேன். என்னையே நீ நம்பாமல் இருக்கணும். என்ன நீ இப்படி சொல்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுகாவோட கண்ணு வந்து ஒரு மாதிரி ஒரு ரெட் கலரில் மாறுத. அவனோட பல்லு அப்படியே ஒரு மாதிரி நல்லா வெளியே வந்து ஒரு மாதிரி மாறி கொஞ்சம் லைட்டாக நிற்கிறான். இப்போ வச்சோம் நம்புறியா? டே என்னடா பார்த்துட்டு அமைதியாக இருக்கா? ஜிமினா அப்படின்னு சொல்லி டச்சு பண்ண அடுத்த செகண்ட் ஜிமினா மயக்க போட்டு விழுந்தவன் தான். டேய் ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு உருவத்தெல்லாம் மறைச்சிட்டு சுகா போய் அப்படியே தண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு போகிறான். அவன் போன அடுத்த செகண்ட் அப்படியே மின்கோ பாஞ்சு வந்து, ஐயோ ஜிமினா என்னாச்சு அப்படின்னு சொல்ல சுகாவத்தை பார்த்துட்டு தண்ணி எடுத்து அடுத்த செகண்ட் டபக்குன்னு முன்னாடி வந்து நின்று மின்கோ ஒரு கிக்கு தான் விட்றான். அது அப்படியே பறந்து போயிடுச்சு. இவன் ஒருத்தே எப்போ பார்த்தாலும் ஏற்றி விட்டுட்ருக்கா. டேய் என்ன ஃபுட்பாலா? எப்போ பார்த்தாலும் ஏற்றி விட்டுட்டே இருக்கா தக்காளி மாவன். நான் நினச்ச மாதிரியே எல்லாத்தையும் பண்ணுறான்.
இவனுக்கு எங்கேருந்து தைரியம் வருது? மயக்கு போட்டு வளர்ந்துட்டான். ம் நீ இங்கே பாருடா, ஒருத்தவங்க பயத்தில் மயக்க போட்டு வந்துட்டுருக்காங்க, நீ என்னன்னா சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அங்கே டோங் தான் இப்போ அப்படியே ஜங்கு கூட கையை பிடிக்கிறான். ஓ இங்கே பாரு, என்னோட கையை விட முடியாதா? விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறான். அவனோட ஹிப்பை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறான். என்னை டச் பண்ணாதா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, வேணாம் பண்ணாதா, என் மேலே இருந்து கையிட. அங்கே அப்படியே ஜிமின் கண்ணை ஓப்பன் பண்ணுறான். நான் யாரே, நான் எங்கே இருக்கேன்? இந்த சவுண்டு கேட்டோன்னே ஜங்குக்கும் அப்படியே அவங்க பிடிச்சி தள்ளிவிட அப்படியே ஸ்டடியாக நிற்கிறான். ஐயோ அப்படிங்களா, இது ஏன் எனக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கா? ஜிமினா என்னாச்சு? ஐயோ அனுவா, இது 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 வந்து குளறி. இல்லை 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 இல்லை, அது அது என்னடா சொன்ன? நீ 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 என்னடா சொன்ன? உன்னை யாருன்னு சொல்ல? ஆல்பா, அந்த கர்மம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அப்படியே அவங்களோட காலை பிடிச்சிக்கிறான். மச்சான் மச்சான் இங்கே பாரு, ஆல்வாரிடா, அது பேர் நீ என்ன ஒரு நரி சொன்னியே, அதாவது ஓ நாய், அந்த நாய் தான் இங்கே வந்து நிற்கிது. ஐயோ மச்சான் எனக்கு ஒரே பயமாக இருக்குது. ஐயோ இது வேணாம் வேணாம் வேணாம், இது அச்சு தொத்திரு மச்சான், இது எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜிமின் தான் அவங்களோட காலை அப்படியே பிடிச்சி விடவே இல்லை. நீ மாதிரி ஆத்தாடி ஆத்தாடி அம்மா பெரிய பள்ளி, எவ்வளோ பெரிய கலரு, என்னால முடியாது, வரவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஷிகா அப்படியே பின்னாடி வந்து நிற்கிறான். டே என்னை பார்த்து பயப்பட மாட்டேன்னு சொன்னான். நான் என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். இப்போ என்னடா? அதான் சொல்கிறேன்ல, அப்போ ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்டா, மன்னிச்சுக்க. ஆனால் இப்போ சொல்கிறேன், எனக்கு வேணவே வேணாம், நீ வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட அவங்களுடைய காலை விடவே இல்லை. கட்டுப்பான்னு ஷுகா. டே நான் ஆல்ஃபா, இப்போ ஒருத்தர் காலை பிடிச்சி கெஞ்சிட்ருக்கே, அவர் தான்டா எங்களோட ஹெட்டு எனிக்மா. என்ன எனிக்மா? ஐயோ ஆமாம் மச்சான், உடனே ஏனோ சொல்லிட்டு இருந்தான். அம்மா நீ யாரு அப்படின்னு சொல்ல, அப்படியே ஜிமின் அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறான். நான் யாருன்னு உனக்கு நான் தெரிய வேண்டிய அவசியம் இருக்குல்ல, நீயும் என்னோட கோலத்தை பார்க்குறியா? ஒன்னடி கொல்லம்மா, 4 பள்ளி கொல்லம்மா, 5 பள்ளி கொல்லம்மா, பல 1000 பள்ளி கோலம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் இப்போ அவனோட ஐஸ் கலர் அப்படியே ஒரு மாதிரி கோல்டன் கலரில் மாறுது. ஸோ அது அப்படியே மாறி டேங்கோட பல்லும் ஒரு மாதிரி மாறுது. இதை பார்த்தா அடுத்த செகண்ட் ஜிமினா அப்படியே உட்காந்து காலை பிடிச்சிட்டு இருப்பான். அப்படியே மல்லாக்கு கவுந்துடுறான். ஐயோ இப்போ திரும்பவும் மயங்க விழுந்துட்டான். ஐயோ டேங், ஏன் டேங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்குக்கு தான் அப்படியே கீழே உட்காந்து ஜிமினை போட்டு ஊசிப்பிட்டு இருக்கான். ஸோ நான் வந்து இப்போ ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிக்கிறேன். டேங்க்கு வந்து போன விட்டு அந்த க்ரீன் கலர் கண்ணுன்னு சொன்னேன். ஸோ அது வந்து செட் ஆகாது. அதாவது அந்த கண்ணு கிடையாதான் எனிக்மாவுக்கு. ஒரு மாதிரி க்ரீன் அண்ட் க்ரே கலந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும்டா. ஸோ பிக் ஆட் பண்ணுறே பாருங்கள். ஒமேகாவுக்கு வந்து ப்ளூ கலரில் இருக்கும், அண்டு பீட்டாவுக்கு வந்து கோல்டன் கலர், அதாவது ஒரு எல்லோயிஷ் கலர்லேயும் கலந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஆல்ஃபாவுக்கு வந்து ரெட் கலரில் இருக்கும். இதான் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய கண்ணோட ஐஸ் கலர். இவன் வேற எனக்கு காலை இப்படி தூக்கி போட்டு உட்காந்துட்டு இருக்கான். டே ஜிமினா அப்படின்னு சொல்லி ஜங்குக் தான் அப்படியே பிடிச்சி எழுப்பிட்டு இருக்கான். ஸோ ஜிமின் அப்படியே கொஞ்ச நேரத்தில் கண்ணை முடிச்சுட்டு முன்னாடி ரத்த கட்டேரி, அதாடி இது ஒரு பெரிய தலை, அம்மா இது ஒரு சின்ன தலை, இல்லை 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 டேய் யாருமே பின்னாடி வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அந்த பெஞ்சுக்கெல்லாம் ஓரமாக போய் அவங்க எல்லாத்தையும் விட்டு தள்ளி போய் கடைசியாக உட்காந்துக்கிறான். யாருமே வராதிங்க, அப்படியே அப்படியே 10 arms டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஒரு தட்டு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வச்சிங்கன்னா கூட ஜிமின் உயிர் போயிடும்டா. டேய் தயவு செய்து வராதிங்கடா அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு இதை பார்க்குறப்போ ரொம்ப ஒரு மாதிரி பாவமாக இருக்குது. அங்கிட்டையும் இதை பார்க்குறப்போ சரியான சிரிப்பாக இருக்குது. ஜிமினா நீ 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 என்ன நம்பலாம் அப்படின்னு சொல்லி மின்கோ முன்னாடி வர. ஏடா நீயாச்சும் மனுஷனா? இல்லை மனுஷனா இல்லை, நானும் ஒரு பீட்டா. ஐயோ ஆண்டவா, டேய் நீ என்னன்னாலும் இருந்துட்டு போ, தயவுசெய்து உருவத்தில் ஒட்டி காட்ட வேணாம், அது அப்படியே பின்னாடி போயிரு, என் முன்னாடி வராதிங்கடா அப்படின்னு சொல்லி ஜிமின் வேற கதறுன்னு கதறிட்டு இருக்கு. டேய் டேய் ஒரு ஹாலிவுட் ஹூமன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லையாடா, எல்லாத்தையும் இப்படி ஒன்றா வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேனே. ஒரு பையன் எது சொன்னாலும் நம்புவோன்றதுக்காண்டி எல்லாத்தையும் இப்படி வந்து டபுக்குன்னு சொல்லாதீங்கடா, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுங்க. ஜிமின் ஹார்ட் பாவம், அட்டத்தைக்கில் போக வச்சிடாதீங்கடா, அந்த சாபத்தை வாங்கி கொட்டிக்காதீங்கடா. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்னடா பாவம் பண்ணேன்?
டே மனசாச்சு இல்லாதவனே உன் பக்கத்தில் தானே வெளிப்படுத்திட்டு இருந்தேன். ஆமாம் படுத்துட்டு இருந்தேன். ஒரு தட்டி கூட ஒன்று எனக்கு உனக்கு என்ன சாப்பிடணுன்னு தோணவே இல்லை. தோணுச்சு, அதிகமாக தோணுச்சு. பட் ஆனால் உன்னை பார்க்க வேறு அப்பப்போ கொஞ்சம் பாவமாக இருந்துச்சா, அதான் அப்படியே விட்டேன். இல்லைன்னா எப்போ நீ காலியாக இருப்ப. அந்த பாவம் கட்சி வரை இருக்கட்டும் சரியா? தெரில ஜெமினா, ட்ரை பண்ணுறேன். எது ட்ரையா? ஐயோ நீ நீ ரொம்ப மோசமாக இருக்க மச்சான். வேணுமே வேணும் போ. இப்படியே விட்டு தாங்காத சுகா. அவங்க அப்படியே கண்ணு காட்ட சுகா அப்படியே ஜிமின் பக்கத்தில் ஒரு ஸ்டெப் எடுத்து இங்கே பாரு. ஒரு ஸ்டெப் எடுத்துச்சுன்னு ஒன்றுக்கு நீ உனக்கு அந்நியம் கட்டாயி போயிடும். ஸ்டெப் எடுத்துக்கூடாது அதானா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் முன்னாடி கையை தான் நீட்டுறான். ஜிம்மின் அப்படியே அலேக்கா பறந்து வந்து அப்படியே சுகா பக்கத்தில் நின்றுக்கிறான். என்னடா வரக்கூடாதுன்னு சொன்னேன். ஆமாம் நீ வரைய அது பிள்ளை இது தப்பா இந்த பர்றடே பக்கத்துலலாம் வராதுடா. என்னென்ன வேணுண்டா காலையில் கூட விழுகிறேன்டா. ஜிபின் உயிரை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க மத்தியில் ஒரு உயிரை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிட்டுருக்கான். சுகா அப்படியே தூக்கி அவனை துண்டத்தோல்ல போகிற மாதிரி ஒரு சைடாக தூக்கி போட்டு வச்சுக்கிறான். ஐயோ ஐயோ டேய் டேங்க ஐயோ ஒன்ட்டே சொல்ல முடியாது. டேய் ஐயோ யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. யார்கிட்டடா என்னடா யாரா என்னை காப்பாற்றுவா அப்படின்னு சொல்ல அங்கே அப்படியே மின்கோதான் முன்னாடி வந்து ஏன் ஜிமினா நான் வேணா உன்னை காப்பாற்றட்டுமா அப்படின்னு சொல்ல ஏய் யாரா நீ? ஐயோ என்னோட உருவத்தை அவன்கிட்ட காட்டாமல் போயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனோட ஒரு உருவத்தை காட்ட அவனோட கண்ணோட கலர் நல்லா எல்லோயிஷாக இருக்கும். அதை பார்த்து நீ ஏய் கலர் கோழி நீ வேற ஏன்டா இப்படி என்னை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்ல சுகாக்கு இதை பார்க்குறப்போ சரியான வெறியாகுது. அவன் அப்படியே சுகா பேக் சைடில் அவனோட கையை வச்சு அங்கே மின்காவோட வாயிலே ஒரு குத்த. அப்பா ரத்தமாக வருது. டே என்னடா ரத்த கூட உனக்கு அந்த கலரில் வந்துட்டு இருக்குது எல்லோ கலரில். அதெல்லாம் அப்படி தாண்டா. ஐயோ ஐயோ கலர் கோழி உயிரோட இருக்கா உயிர் இருக்காடா அப்படின்னு சொல்ல டேய் உயிர் இருக்கிறப்ப ஏன் உயிர் இருக்காதா போடாட்டே. என்ன ரொம்ப நேரம் பாசமாக பேசுனா இப்போ எல்லாம் வார்த்தையே வருது போங்க. டே இன்னும் யாரு கூடயும் பேசவே மாட்டேன். இன்னைக்கு யாருமே வேணாம். என்ன சொன்னா யாருமே வேணாமா? யாரு கூடயும் பேச மாட்டியா? ஐயோ யார் யார் அப்படி சொன்னா? அப்பெல்லாம் யாருமே சொல்லவே இல்லையே. நான் பேசுவேன். என் கூட பேசியா? உன் கூட மட்டும்தான் பேசுவேன். நான் யாரு கூட பேசவே மாட்டேன். அந்த பயம் இருக்கணும். பயம் மட்டும்தானே அறியுது பரவா இப்பாலே அப்படின்னு. ஜெமினா நீ தானே சொன்ன போய் அவன் கூட நான் படுத்து தூங்கிக்கிறேன்னு. இப்போ நான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். தப்பு தாண்டா அது சொன்னதில்லை தப்பு தாண்டா அப்படின்னு சொல்லி அங்கே ஜிமின் அப்படியே வாயை புலம்பிட்டு இருக்கான். சுகா அப்படியே எதுவுமே சொல்லாமல் அப்படியே தூக்கி இழுத்துட்டு போயிடுறான். ஏய் என்ன கிளம்பல தலை இந்த கிளம்பிட்டு அப்படின்னு சொல்லி மின்கோ அப்படியே உருண்டு ஓடிடுறான். ஸோ இப்போ அப்படியே சங்குக்கு தான் டர்ன் பண்ணுறான். ஏன்னா வா ரூமுக்கு போகலாம். இல்லை நீ கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தூக்கிக்கிறான். அப்படியே தூக்கிட்டு ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். ஸோ அந்த ஜிமின் இருக்க ரூம் தான். ஸோ அது வந்து ஒரு ஹாலு ஒரே ஒரு ரூம் மட்டும்தான். அவங்க அப்படியே ஜங்குக்கு பெட்டில் உட்கார வைக்கிறான். இங்கே பாரு எனக்கு இப்போ என்ன சொல்லலான்னு தெரில. உனக்கும் எனக்கும் சுத்தமாக செட் ஆகாது. எனக்குமே எனிக்மாவோட வேம்பயர் சேராது. வேம்பயரோட தான் சேரணும். ஹோல்ஃபோட சேர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் எப்படி நம்ம அதை பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். என்னால் ஒன்றும் சுத்தமாக புரிஞ்சுக்கவே முடியல. நீ எனக்கு உன்னை பார்த்தாலே ஒரு செகண்ட் பயமாக இருக்கு. அந்த பயத்தினால உன்னை விட்டு தள்ளி போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் சுத்தமாக அது முடியல. நீ என்ன தொற்ற போலாம் ஒரு மாதிரி எனக்கு டிஃப்ரெண்டான ஃபீலிங்காக இருக்கு. இதை எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. உன்னை விட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உன்னை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் உன்னை விட்டு தள்ளி இருக்கணும்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல அவங்க அப்படியே ஜங்கு கூட கையை பிடிச்சி அப்படி பக்கத்தில் உட்காந்துக்கிறான். வேணாம் என்னோட கையை தொடாத. ஜங்கு கூட வாயத்துலேருந்து இப்போ அப்படியே ஒரு சவுண்டாக வந்துட்டு இருக்குது. உனக்கு பசிக்குதா?
ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா ஜங் தான் ஜங்குக்கு பிடிச்ச அந்த லிவரு கொஞ்சம் பிளட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கா. சரி ஓகேடா, இதோட இந்த எபிசோட் முடிஞ்சா நெக்ஸ்ட் எபிசோட இங்கிலீஷாக உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாட்டா பை பாய். இந்த எபிசோட் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா தொண்டை ப்ராப்ளம்ல, ஸோ அதனால தான். சரி ஓகே பாய்.